தூத்துக்குடியில் கோவை பாஜக வேட்பாளர் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு. கோவை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கோவையில் பல்வேறு பகுதிகளில் தோழமை கட்சிகளுடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர் மாவட்டம் பீலமேடு பகுதி 24வது வார்டில் அமைந்துள்ள கருப்பராயன் கோவிலில் மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் மோகன்ராஜ் ஏற்பாட்டில் சிறப்பான அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் சுவாமி தரிசனம் செய்து 25 ஐயர்கள் மந்திரம் முழங்கி வாத்தியங்கள் மேலத்தாளங்கள் இசைத்து மிகவும் சிறப்பாக வழிபாடுகள் செய்யப்பட்டு பிரச்சாரம் தொடங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிகழ்வில் தோழமை கட்சிகள் நிர்வாகிகள், அதிமுக OPS அணி மாவட்ட நிர்வாகிகள், சார்பு அணியினர், தொகுதி செயலாளர்கள், பகுதி செயலாளர் மற்றும் நிர்வாகிகள், வார்டு செயலாளர் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதைத் தொடர்ந்து பீலமேடு பகுதி ரொட்டிக்கடை மைதானத்தில் இரவு வான வேடிக்கையுடன் கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாக ஏற்பாடுகளை மாவட்ட கழக செயலாளர் மோகன்ராஜ் முன்னின்று நடத்தினார்கள். வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் பொதுமக்களிடம் உற்சாக உரையாற்றினார்கள். பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர், கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆந்திராவும் கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை பார்க்கத்தான் போகிறது. உலகத்தினுடைய முதன்மை நகரமாக கோயம்புத்தூர் மாற இருக்கிறது. வலிமையான நாடை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தப்படும். அதனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமாக மாற்றுவார் நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய கடமை கோயம்புத்தூர் மாற்றம் என்பது வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். 2 கட்சிகளை 70 ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். 2 கட்சிகளுக்கும் மாற்றாக தமிழகத்திலே ஒரு அரசியல் புரட்சி, நம்முடைய தேசிய ஜனநாயக సమస్యలు తెలుసుకున్నాం. ఇంకో పక్కన మన పార్లమెంట్ లో పక్కన ప్రాంతం ఉంది బాగా తెలుసు.